ஹலோ கைஸ் வெல்கம் டு சேது ஐடியாஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் எப்படி மெலோடி மேக்கர் வச்சு நம்ம பார்க்கிங் லைட் எப்படி செட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த நட்டையும் அப்புறம் இந்த பக்கம் உள்ள இந்த நட்டையும் பிரிக்கணும். நான் உங்களுக்கு இதை பிரிச்சுட்டு காட்டுறேன். நம்ம இப்போ அந்த டூமை பிரித்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மேலால் இப்படி இருக்கிற இண்டிகேட்டர் வயர் மட்டும் நம்ம எடுக்கணும். இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லா வயலும் இருக்கும். அது உள்ள எல்லா வயலும் ஒன்றுனா உருவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 வயர் தெரியும், இண்டிகேட்டரோட. அதை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா இந்த டூம் தனியாக வந்துடும். அதுக்கடுத்து இந்த பக்கம் இருக்கிற நட்டு, இந்த 2 நட்டும் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற அதே மாதிரி உள்ள 2 நட்டையும் நம்ம கழட்ட போகிறோம். கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நட்டெல்லாம் கழட்டியாச்சு. டூம் அப்படியே இழுத்திங்கன்னா கையோடி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பெரிய ப்ளக்கையும் இந்த சின்ன ப்ளக்கையும் கழட்டணும். நம்ம இந்த இதை அதை எப்படி கழட்டணும்னு இதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கை தான் எடுத்தால் வந்துடும். அதுக்கடுத்து இந்த ப்ளக்கையும் கொஞ்சம் எடுத்தால் அப்படி வந்துடும். அதுக்கடுத்து இந்த டூமை வெளியே எடுத்துடலாம். பார்க்கிங் லைட் செய்கிறதுக்கு இந்த 2 காம்பனண்ட் தான் முக்கியமானது. ஒன்று மெலோடி மேக்கர், 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு ஒயர் கட்டர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு சுவிட்ச் வேணும். நம்ம வண்டியில் ஆல்ரெடி சுவிட்ச் வச்சுருக்கோம், அதில் இருக்குது. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுவிட்ச் மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கேருந்து வர சுவிட்சோட ஒயரு. உள்ள ஆல்ரெடி நெகட்டிவ் வந்து அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு வீடியோவாக நெகட்டிவ் பற்றி பாசிட்டிவ்லாம் எப்படி போடுறணும் அப்படிங்கிறத பற்றி போடுறேன். இது அதுக்கப்புறம் இண்டிகேட்டரோட ஒயர் நம்ம கழட்டினது, இது 2 தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மெலோடி மேக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வயர் வருது. எல்லோ, பிங்க்கு, ரெட்டு, ப்ளூவு, பிளாக் வந்து வண்டியோட நெகட்டிவில் கொடுக்கணும். ரெட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளூவும் எல்லோவும் வந்து இண்டிகேட்டரில் கொடுக்கணும். ப்ளூவும் எல்லோவும். அப்புறம் ரெட்டும் பிங்க்கும் வந்து நம்மளுக்கு சேர்ந்தாப்பில் சுவிட்சில் கொடுத்துடணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரெட்டோட வயரையும் பிங்கோட வயரையும் சீவியாச்சு. அதுக்கப்புறம் இது 2 சேர்த்து இந்த பிளாக் கலர் வயரில் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த மெலோடி மேக்கரை நம்ம சுவிட்சோடைய முதல்ல கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் வேணும். இது எலக்ட்ரானிக்ஸ் கடையிலலாம் கிடைக்கும், இல்லாட்டா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. நான் லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த 2த்துக்கும் நடுவில் நம்ம போடணும். 2 வயருக்குள்ளே அப்படி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது 2யும் இப்படி ஜாயிண்ட் வச்சு இந்த பிளாக் கலர் வயரோடி நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது சுவிட்சோட வயரோடி கொடுத்து காட்டுறேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர் தேவைப்படும். நம்ம இந்த சுவிட்சில் வந்து வயர் நம்மளுக்கு எட்டாததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த
அடிஷ்னலாக போட்ட ஒயரையும் அந்த பிங்க் ரெட்டு சேர்த்து ஒரே ஒயர் ஆக்கிட்டோம். இப்போ அதில் இந்த ஸ்லீவை போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். ஸ்லீவை எப்படின்னா இந்த மாதிரி இப்படி போட்டு மூடி அப்புறம் அப்படியே நெருப்பு காட்டினோன்னா அப்படியே இதாயிரும், உருகி அதோடு ஒட்டிடும். இப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா உருக்கிக்கோங்க வயரோடி நல்லா ஒட்டுற அளவுக்கு. அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிளாக் கலரை வந்து வண்டியோட நெகட்டிவில் கொடுக்கணும். நெகட்டிவ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அதுக்கு நான் வேணால் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அது எங்களுக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இப்படி கிளிப்பு போட்டு எடுத்திருக்கோம். அதில் என்ன பண்ணுறோன்னா, முதல்ல இந்த ரெண்டையும் இப்படி நம்ம அடிஷ்னலாக சேர்த்த வயரில் 2 இருக்குது. அதில் ஒன்று நெகட்டிவோடையும் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து இது 2 இண்டிகேட்டரோடு சேர்க்கணும். அதை நம்ம தனியாக பார்ப்போம். முதல்ல இது 2ஐயும் இந்த 2 வயரையும் இதே மாதிரி ஸ்லீவ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஜாயின் வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்லீவ் போட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, பிளாக்கு, பிங்கையும் ரெட்டையும் ஒரு ஒயரில் கொடுத்துருக்கோம். பிங்கையும் ரெட்டையும் வந்து ஒரு ஒயரில் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பிளாக்கை வந்து இதில் உள்ள பிளாக் ஒயரில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த இதில் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஒயரோட கனெக்ஷனை பார்ப்போம். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து சுவிட்சில் கொடுக்கணும். பிளாக் கலர் ஒயர் நம்ம பிளாக் கலர் ஒயர் வந்து வண்டியிலேருந்து இழுத்துருக்கோம், அதில் கொடுக்கணும். நம்ம வந்து எப்படி கொடுக்கோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை இந்த சுவிட்சோட ஒயரோடு ஜாயின் பண்ண போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சின்னதாக நம்ம வைக்கியாச்சு. இப்போ என்னென்னா நம்ம மெலோடி மேக்கர்லேருந்து வர ஒயர் ரெட் கலர் ஒயரில் இதை இப்படி போட்டுக்கோங்க. இதை உள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் இதுதான் காட்டுறோம். இப்போ இது பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் எப்படின்னு. ஒயரை உங்களுக்கு எப்படி முடிக்கணுமோ முடிக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி இது 2ஆக பிரித்து அதுக்கப்புறம் இது 2ஐயும் எப்படி முறுக்கி விட்டுக்கிறேன். நல்லா முறுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி நல்லா 2த்தையும் முறுக்குனதை மறுபடியும் இப்படி இந்த ரெண்டு பிரித்ததையும் நல்லா இப்படி சேர்த்து முறுக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒயரோடு இப்படி லைட்டாக மடித்து நம்ம ஸ்லீவ் இப்படி மேலே போடுறோம். போட்டுட்டு உங்கள்கிட்ட லைட்ரு இருந்தால் லைட்ரு எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு கொளுத்திங்கன்னா அப்படியே நல்லா உருகி ஒட்டிடுச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இப்போ பிளாக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இப்படி இழுத்துக்கிறதுனால இப்படியே நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எப்படி கொடுக்குறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வயரை சீவிக்கணும். ஆல்ரெடி நம்ம கனெக்ஷனுக்காண்டி ஒரு பிளாக் ஒயர் ஆல்ரெடி இழுத்துருக்கோம். இதை கழட்டிட்டு இங்கே இருக்கிற பிளாக் ஒயரை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ள பிளாக் ஒயரை அதில் ஜாயிண்ட் அடித்து இந்த இடத்துல வச்சு இதோட கேப் இதை நம்ம இப்படி போட்டு உள்ளே வச்சு மூடிட வேண்டியதான். நீங்கள் இப்படி கேப் இல்லைன்னா சாதாரணமாக இந்த நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்லீவ் போட்டு கூட இது பண்ணிக்கலாம். நான் இப்படி கேப் இருக்கிறதுனால இப்படி பண்ணிக்கிறேன். இந்த லைன் இழுக்கிற வீடியோ உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த போடுறேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இன்னும் இந்த 2 ஒயர் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூம் அசம்பிளை பண்ணலாம். எப்படி பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரியே ஹெட்லைட் டூமை முதல்ல இந்த பக்கமும் இந்த பக்கம் இருந்தானே கழட்டணும். இந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த இதில் இருந்து இது 2லேயும் மாட்டுறோம். மாட்டிட்டு உங்களுக்கு மாட்டுறது எப்படின்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வெளியே தெரியுது. இது இந்த ரப்பருக்குள்ளே நல்ல
தள்ளிடலாம். அதனால தண்ணி படாமல் இருக்கும். எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடலாம். நல்லா உள்ளே தள்ளிடணும். தண்ணி பட்டால் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த டோம் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹெட்லைட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட்லேருந்து கழட்டின 2 கப்ளர், இந்த கப்ளரு, அதாவது ஹெட்லைட்டோட இந்த கப்ளரை கரெக்டாக எந்த பக்கம்னு பார்த்து உள்ளே இப்படி மாட்டிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன லைட்டு, நம்ம இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போடணும்னா உங்களுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க, தப்பாக போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் இது இந்த சின்ன வாட்டிக்குள்ளே வச்சு ஃபுல்லாக அமுக்கிடுங்க. நல்லா கேப்பே இருக்கக்கூடாது. கேப் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா உள்ளே பூரா தள்ளியாச்சு. இதே மாதிரி தள்ளியிருக்கணும். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. இருந்தால் இது உள்ளேயும் தண்ணி போயிடும். இதையும் நல்லா அமுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டூமை இப்படி ஜோடி வச்சு நட்டு போடுறோம். நட்டு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரியே தான். ஓகே, இந்த இடத்துல வச்சு நம்ம நட்டு போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நட்டுலாம் சும்மா போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிற இது வந்து 10 நம்பர் போல்ட்டு, 10 நம்பர் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் வச்சிடணும். கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கழட்டுறப்போ என்றைக்கும் இந்த போல்ட்டை மட்டும்தான் கழட்டணும். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டி இருக்கும், சாக் அப்சர் ஒட்டி. ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த போல்ட்டை கழட்டிங்கன்னா உங்கள் ஹெட்லைட்டோட அலைன்மெண்ட் மாறிடும். அதனால் என்றைக்கும் இந்த பக்கம் 2 போல்ட்டையும் கழட்டவே கூடாது. ஓகே, இந்த போல்ட்டை மட்டும்தான் கழட்டணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா போல்ட்லேயும் ஃபுல் டைட் வச்சாச்சு. இந்த பக்கம் உள்ள போல்ட்டையும் நம்ம ஃபுல் டைட் வச்சாச்சு. ஃபுல்லாக டைட் வச்சிடணும். கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கரெக்டான பொசிஷன் கொண்டு வந்தாச்சு. இது நம்ம வந்து சும்மா இப்படி தான் வைக்க போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுக்காண்டி நீங்கள் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் எல்லோ கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, எல்லோவும் ப்ளூவும் இருக்குது. ஓகே, இதில் நம்ம என்ன செய்கிறோன்னா, இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் வயரும் ஒரு ஆரஞ்சு கலர் வயர் வரும். க்ரீன் கலர் வயர் நம்மளுக்கு வேண்டாம், அது வந்து நெகட்டிவ் வயரு. இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். நம்ம எந்த வயரையும் கட் பண்ண போகிறது கிடையாது. ப்ளூவும் ஆரஞ்சையும் மட்டும் எடுத்துக்கலாம். இதை சீவி இது உள்ளே விட்டு நம்ம பிளாக் கலர் வயருக்கு பண்ண மாதிரியே இதில் சொருகிடுவோம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூம் எடுத்துக்கிட்டோம். நம்ம வயரை உருவின மாதிரியே இந்த கேபிளை சைடு ஓடி இப்படி 2 பக்கமும் 2ஓட இதையும் உள்ளே விடணும். விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கலர் வயரை ப்ளூ கலர் ஓடி கொடுக்க போகிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு சீவிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 2-3 இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப இது எடுத்து வச்சோம்னா அந்த ஓட்டைக்குள்ளே போகாது. அதனால் கொஞ்சத்தை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டிடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ரொம்ப சின்னதாயிட்டு. இதை எடுத்து இந்த ப்ளூ கலர் வயர் இருக்குல்ல, அது உள்ள இப்படி விட்டுக்கணும். விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வயருக்கு ஆரஞ்சு கலர் வரும்.
உங்கள் வண்டியில் என்ன வருதோ அதை கழட்டுறப்ப பார்த்து வச்சு கரெக்டாக போடுங்க. நம்ம வண்டியில் வந்து ஆரஞ்சு கலர் வருது, அதனால் ஆரஞ்சு கலருக்குள்ளே கரெக்டாக விட்டு மாட்டிக்கிறோம். இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு கரெக்டாக கொஞ்சோளம் மட்டும் உள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு மறுபடி நம்ம இந்த இதுக்குள்ளே சொருகிடுறோம். நல்லா டைட்டாக சொருகிக்காங்க, வெளியே வரலையான்னு ஒரு வாட்டி இழுத்து பார்த்துக்கோங்க. இதுக்கு இது முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து இதே மாதிரி எல்லோ கலர் ஒயரை இந்த பக்கம் உள்ள ப்ளூ கலர் ஒயரில் நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்து இன்னொரு ஒயரு இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் நம்ம கொடுக்குறோம். நம்ம அதே மாதிரி சின்னதாக சீவி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள இண்டிகேட்டரோட ஒயரு ப்ளூ கலர் நம்மளோட வண்டியில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மடக்கி மீதி இன்னொன்று இருக்கும், இதாக இருக்குது. நம்ம வண்டியில் வந்து ஆரஞ்சு கலருக்கு வந்து ப்ளூ கலருக்கு கனெக்ட் பண்ணுறோம், ப்ளூ கலருக்கு வந்து ஆரஞ்சு கலர் வருது. உங்கள் வண்டியில் என்ன கலர் வருதோ பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அதே மாதிரி உள்ளே சொருவிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்மளோட அந்த க்ரீன் கலரில் ஒன்று பெண்டிங் இருக்குது, அது வந்து இண்டிகேட்டரோட நெகட்டிவ் ஒயரு. அதில் நம்ம சும்மா எதுனாலும் இப்படி கொடுத்துட்டு முடிச்சிடலாம். இப்படி கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த டூமை வந்து நம்ம மூடிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ள சுவிட்செல்லாம் இருக்கும், அதை நான் உங்களுக்கு என்ன மோடு வேணுமோ அதை மாதிரி செட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 3ல் ஃபாஸ்ட்டு வேணும், 3ல் வச்சு மியூசிக்கில் வந்து 3ல் வச்சு இதில் வந்து ஃபாஸ்ட்டு நல்லா இருந்தது, அதனால் வச்சுருந்தேன். நீங்கள் ஒன்றுன்னா ஸ்லோவில் வச்சிங்கன்னா 1 2 3 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மல் வந்து பிளிங்க் ஆகாது, அப்படியே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் எரியும் லைட்டு. அப்புறம் அதில் வந்து 3 சூப்பராக இருக்கிறதுனால நான் 3 வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம், என்ன மாதிரி மாடலில் லைட் எரியணுமோ அதை வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வச்சு இப்போ டூமை பேக் பண்ணுறோம். நம்ம மெலோடி மேக்கர் பின்னாடி இப்படி சின்னதாக டாட் இருக்கும், இது வந்து காரில் மாட்டுறதுக்கும் யூஸ் ஆகும், அதனால இப்படி ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வண்டியிலங்கிறதுனால டபுள் சைஸ் செல்லோட்டை போட்டு ஸ்ப்ளெண்டரில் வந்து இப்படி உள்ள இந்த இதில் இப்படி ஒட்டிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் வந்து சின்னதாக கேப்பு கூட இருக்காமல் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறோம், இன்சுலேஷன் டேப் போட்டு. நம்ம இந்த மாதிரி இப்படி இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ இந்த இதை இப்படியே டபுள் சைட் டேப்பை நல்லா அமுக்கி ஒட்டிக்கிறோம். நம்ம இந்த டூமை இப்படி வச்சு நம்ம ஆல்ரெடி கழட்டின மாதிரி இருந்தால் அதிலிருந்து நட்டை அதே மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். போட்டு நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கணும், லூஸே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், நம்ம இங்கேயே கூட மாற்றிக்கலாம், எது எந்த ஆப்ஷன் வேணும்னு அதை மாதிரி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல உள்ளே வேணுன்னா கூட உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இதுதான் சுவிட்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணுறோம், அடுத்து இதை போடுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டு ஒரே நேரத்தில் பிளிங்க் ஆகிறத. வண்டியில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு லைட்டாக தெரியுது.
ஸ்டார் நிறைய இருந்தால் நல்லா தெரியும். உங்களுக்கு இதை மாற்றினா பேட்டர்ன் மாறும். ஆனால் உங்களுக்காண்டி ஒரே ஒரு பேட்டர்ன் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஃபாஸ்ட்லேருந்து ஸ்லோவாக்குறேன். இப்போது நார்மல் ஆக்குனா இதுதான் ஃபாஸ்ட்டு, ஸ்லோவாக்குனா மெதுவாக எரியும். அதுக்கடுத்து நார்மல் ஆக்குனா பிளிங்க் ஆகாது, அப்படியே எரியும். இதுதான் நார்மல். ஓகே, நம்ம இது மறுபடியும் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஓகே, இதுதான் நம்மளோட வீடியோ மெலோடி மேக்கர். ஒரு தடவை இன்னொரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. எலக்ட்ரிக்கல் நாலேஜ் கொஞ்சமாக இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லாட்டா மெலோடி மேக்கர் வாங்கி கடையில் கொடுத்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.